இன்னைக்கு காலையில மிகப்பெரிய அலறல் சத்தம். அப்பார்ட்மெண்ட்டே அதிர்ந்து போச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாரும் ராக்கியோட வீட்டை நோக்கி ஓடுனாங்க. ராக்கி ஒரு சிங்கிள் பேரண்ட். தன்னுடைய 13 வயசு பையனோட தனியா வாழ்றாங்க. ராக்கி ஒரு டிவோர்ஸி. அவங்க பையனான சைத்தன்யாவுடைய கஸ்டடியை கோர்ட்ல சண்டை போட்டு வாங்கினாங்க. சைத்தன்யா கொஞ்சம் மென்டலி சேலஞ்ச் பர்சன். என்னதான் வளர்ந்திருந்தாலும் 5 வயது குழந்தைக்கான அறிவு தான் சைத்தன்யாவுக்கு இருந்தது. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் சத்தம் கேட்டு ராக்கியோட வீட்டை நோக்கி ஓடி போய் பார்த்தாங்க. அங்க ராக்கி அதிர்ச்சியின் உச்சத்துல பாத்ரூமோட செவுத்துல சாஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. கீழே தரையில சைத்தன்யா அன்கான்சியஸா வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாரு. என்ன நடந்ததுன்னு எல்லாரும் ராக்கியை உலுக்கி கேட்கும் பொழுது நினைவுக்கு வந்த ராக்கி, என் பையன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான். குளிக்க போனவன் ரொம்ப நேரமா கதவு திறக்கலன்னு வந்து பார்த்தா அவன் கீழே விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கதறி அழுறாங்க. ராக்கி உடனடியா சைத்தன்யாவுடைய அப்பாவுக்கும் விவரத்தை தெரிவிக்கிறாங்க. சைத்தன்யாவுடைய அப்பா வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில அட்மிட் பண்ணி சைத்தன்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும் பொழுது சைத்தன்யாவுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. சைத்தன்யா உயிரோட இல்லை அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான விஷயத்த சைத்தன்யாவுடைய அம்மா அப்பாவுக்கு டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சைத்தன்யாவுடைய உடல்கள்ல ஏகப்பட்ட இடத்துல காயங்கள் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது சைத்தன்யா கீழே விழுந்து இறந்த மாதிரி தெரியல, அவரை யாரோ பிளண்டான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அடிச்சு கொண்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதனால அவருடைய உடலை கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. போலீஸும் உடனே அங்க வரவழைக்கப்படுறாங்க. சைத்தன்யா இறந்த போது அவர் கூட இருந்த ஒரே ஒரு நபர் அவங்க அம்மாவான ராக்கி தான். இப்போ அவ்வளவு பயந்து பதறின ராக்கி தான் கொலையாளியா? அப்படி ராக்கி தான் கொலையாளினா என்ன காரணத்துக்காக தன்னுடைய மகனையே கொண்டு இருப்பாங்க? ஏமா கோவமா என்ன காரணமா இருக்கும்? வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் நிறைய பார்க்கலாம். வருடம் 2000. புனே நகரத்துல தருண் பாண்டே என்பவர் ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல வேலையில சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. பாண்டே வெல் செட்டில்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்யறாங்க. நாக்பூரை சேர்ந்த மிகவும் அழகான பெண்ணான ராக்கிய அவர் திருமணம் செய்து கொள்றாரு. திருமணம் முடிஞ்சு ராக்கியும் தருணும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இவர்களின் மகிழ்ச்சியின் அடையாளமா ஒரு குழந்தையும் அந்த வீட்டுல பிறக்குது. 2002 ஒரு ஆண் குழந்தை இந்த தம்பதியினருக்கு பிறக்குது. வீடே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ராக்கி தருண் இவங்க 2 பேரின் உலகமே சைத்தன்யா தான், அதாவது அந்த குழந்தை. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு விஷயம் இந்த தம்பதியினரை ரொம்ப கவலைப்படுத்துச்சு. அது என்னன்னு பார்த்தா சைத்தன்யா மற்ற குழந்தைகள் மாதிரி ஓடி ஆடி விளையாடுறதில்ல, தனிமையிலேயே இருக்கான். அவனுடைய மன வளர்ச்சியும் தன்னுடைய வயசுக்கு ஏத்த மாதிரி இல்லை. இந்த விஷயம் பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை தருது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணும் பொழுதும் குழந்தையுடைய மன வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ராக்கியோ தருணும் நம்மளுடைய பையனுக்கு உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகள் மாதிரியும் அவனை சாதாரணமா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. எந்த விதத்திலயும் நம்மளுடைய பிள்ளைக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது, அவனுக்கு அதிகமான பாசம் காட்டணும்னு முடிவெடுத்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல ராக்கி அண்ட் தருண் இவங்களுக்கு இடையே ஒரு விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது. இவர்களுக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஆரம்பிச்சு அது பெரிய சண்டையில போய் முடிஞ்சது. 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதனால ராக்கி அடிக்கடி கோச்சிட்டு வீட்டை விட்டு போவாங்க. அப்போ எல்லாம் தருண் திரும்பவும் போய் நம்முடைய மகனுக்காக திரும்பி வான்னு கூட்டிட்டு வருவார். ஆனா இது ரொம்ப நாள் நிலைக்கல. ராக்கி தருண் இவர்களுக்கிடையே விரிசல் அதிகமாக அது டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சது. ராக்கி தருண் கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை செட்டில்மெண்டா கேட்டது மட்டும் இல்லாம சைத்தன்யாவுடைய கஸ்டடி எனக்கு தான் வரணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டு போராடி வாங்கினாங்க. கோர்ட்டும் சைத்தன்யாவை அவரோட அம்மாவோட இருக்க அனுமதிச்சுது. ஆனா அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் கதையின் இரண்ட பகுதி. ஆகஸ்ட் 5, 2015 அவங்களுடைய மகனும் வாழ்ந்துட்டு இருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். சுத்தி இருக்க அக்கம் பக்கத்தினர் அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி ஓடுனாங்க. அவங்க பார்த்த காட்சி சைத்தன்யா ரத்த வெள்ளத்துல பாத்ரூம்ல கீழே விழுந்து கிடந்தாரு. பக்கத்துல அவரோட அம்மா ராக்கி அதிர்ச்சியோட நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ராக்கி அழுதுகிட்டே குளிக்க போனவன் கீழே விழுந்துட்டான், அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. இந்த கதையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ராக்கி சைத்தன்யாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள வழியிலேயே இறந்துடுறாரு. இல்ல பாத்ரூம்ல விழுந்து இருக்கும் பொழுதே அவர் இறந்து போயிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 3 நாள்ல வந்துச்சு. சைத்தன்யா ரொம்ப பலமா தாக்கப்பட்டிருக்காரு, ஏதோ ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட்னால. பல இடங்கள்ல அவருடைய உடல்ல காயங்களும் இருந்திருக்கு. அவர் இருக்கும் பொழுது அவர் கூட இருந்த ஒரே நபர் சைத்தன்யாவுடைய அம்மாவான ராக்கி தான்.
அதனால முதல் கட்ட நடவடிக்கையா சைதன்யாவுடைய அம்மாவான ராக்கிய அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாம வீட்ல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அங்க ஒரு கிரிக்கெட் பேட் இருக்கு. அந்த கிரிக்கெட் பேட்ல ரத்த கரைகளும் இருக்கு. ராக்கியிடம் ஆதாரங்களோட போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒத்துக்காத ராக்கி அவங்கள துருவி துருவி கேள்வி கேட்கவும் போலீசார் கிட்ட அந்த அதிர்ச்சியான உண்மையை வெளியிட்டாங்க. ஆமா, அன்னைக்கு சைத்தன்யாவை நான் தான் அடிச்சு கொன்னேன். என் பையன் என்கிட்டயே தப்பா நடக்க பார்த்தான். அதனாலதான் அவனை பேட்டால அடிச்சேன். அவன் என்கிட்ட வெறித்தனமா நடக்க பார்த்தனால என் தற்காப்புக்காக அவனை அடிச்சே கொன்னேன் அப்படின்னு ராக்கி சொல்ல, ஒரு பக்கம் போலீசார் ராக்கிய பரிதாபமா பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா உண்மை விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. அங்க அக்கம் பக்கத்துல இருந்த கொடுத்தனக்காரங்க கிட்ட ராக்கி தன்னுடைய மகனை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு அக்கம் பக்கத்தினர் சொன்ன அதிர்ச்சி தகவல் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை சைத்தன்யா நாள் பூரா தனிமையில தான் இருப்பான். சைத்தன்யாவுடைய அம்மாவான ராக்கி அவனை அடிக்கடி வீட்டுல பூட்டி வச்சுட்டு எங்கேயாவது போயிருவாங்களாம். ஏதோ சின்ன தப்பு செஞ்சா கூட 2 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாம உட்கார வைப்பாங்களாம். சைத்தன்யாவுடைய கதறல் மற்றும் அழுகை சத்தம் கேட்டு அப்பார்ட்மெண்ட் மக்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு எட்டியும் பார்த்திருக்காங்களாம். அப்போதான் சைத்தன்யா தனிமையில இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சாப்பாடும் இல்லாம இருந்திருக்கிறதாவும், சைத்தன்யாவுக்கு ரொம்ப பெருசா எக்ஸ்பிரசிவா பேச தெரியலனாலும் தான் பசியோட இருக்கிறதையும் தனிமையில இருக்கிறதுனால பயமா இருக்கிறதையும் அக்கம் பக்கத்தாரிடம் சொல்லி வருத்தமும் பட்டிருக்கான். பாவம் அந்த பையன் சாப்பாடு இல்லாம இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தார் ஜன்னல் வழியா அவனுக்கு சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பல கொடுமைகளை ராக்கியே தன்னுடைய பையனுக்கு செஞ்சதை கேட்டு போலீசார் அதிர்ந்து போனாங்க. இது மட்டும் இல்லாம ராக்கியுடைய அம்மாவே முன் வந்து தன்னுடைய பொண்ணு அந்த பையனை போட்டு மிருகம் மாதிரி அடிக்கிறத அவங்களே பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையனை நான் கையோட என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியும் ராக்கி அதுக்கு அனுமதிக்கலையாம். இதையும் மீறி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க மேல கிட்னாப் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்தி இருக்காங்க ராக்கி. அக்கம் பக்கத்தார் மௌனம் காத்ததுக்கான காரணமும் இதேதானா. ராக்கி எல்லாரையுமே மிரட்டுவாங்களாம். உண்மை தெரிஞ்ச எல்லாருமே இதை போலீஸ் கிட்ட சொன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற யாரு மேலேயாவது நான் தேவையில்லாத பழிய போடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. இதனாலேயே அக்கம் பக்கத்தார் நமக்கு ஏன் பிரச்சனைன்னு ஒதுங்கி நின்றுருக்காங்க. இப்போ அந்த பையனே இல்லாம போன பிறகு எல்லாருமே வாய் திறக்க ஆரம்பிக்கிறாங்க. சைத்தன்யாவுடைய அப்பா, சைத்தன்யா அந்த மாதிரி பண்ணக்கூடிய பையன் கிடையாது, என் பையன் மேல தேவையில்லாம ராக்கி பழி போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த விஷயத்த போலீசார் வேற கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. அப்போதான் ஒரு திடுக்கிடும் தகவல் தெரியுது. ராக்கிக்கும் அந்த லேண்ட்லார்டோட பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அவங்க அடிக்கடி மீட் பண்ணி பேசுறத அக்கம் பக்கத்தார் அதிக நேரம் பார்த்திருக்காங்க. போலீசார் இன்னும் தீவிரமா இதை பத்தி விசாரிக்க இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்தது. சைத்தன்யா பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. 10 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசி. டிவோர்ஸ் வாங்கும் பொழுது அலுமினி கேட்கும் பொழுதே தன்னுடைய பையனோட கஸ்டடி தனக்கு வேணும்னு ராக்கி சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய பையனுக்காக போட்ட இன்சூரன்ஸ் பாலிசியில என்னையே நாமினி ஆக்கணும்னு ராக்கி கேட்டிருக்காங்க. அதாவது சைத்தன்யாவுடைய இறப்பிற்கு பிறகு தனக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் பணம் அவ்வளவும் வரணும், அதோட கண்ட்ரோல் மொத்தத்தையும் தானே எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க ராக்கி. இப்படியும் ஒரு தாய், நம்ப முடியல. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த மரணம் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர் அப்படின்னு தெளிவா தெரிய வருது. ஆனா இதற்கான ஆதாரங்கள் சரியா இல்லாததாலையும் ராக்கி தான் வாயால இந்த காரணத்துக்காக தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லாதனாலையும் எல்லாமே ஒரு அசம்ஷனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாட்சிகள் இல்லாததுனால, அதே சமயம் ராக்கி தன்னுடைய பையனை நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதாலையும் ராக்கிக்கு வெறும் 10 ஆண்டு சிறை தண்டனை தான் கிடைச்சிது. இது முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் பத்தாதனால மட்டுமே பூனே கோர்ட் 2018 ராக்கிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மட்டும் விதிச்சு கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சைத்தன்யாவுடைய அப்பா எவ்வளவும் போராடி பார்த்தாரு. அவருடைய பையனுக்கு எப்படியாவது நீதி கிடைக்காதா, தன்னுடைய பையனை கொலை செஞ்ச ராக்கிக்கு இன்னும் பெரிய தண்டனை கிடைக்காதான்னு எவ்வளவோ போராடினாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ராக்கி எத்தனையோ முறை பெயில் அப்ளை பண்ணியும் ராக்கிக்கு பெயில் கிடைக்கல. கோர்ட் 2018 தீர்ப்பு கொடுத்ததுனால 2028 ராக்கியுடைய தண்டனை காலம் முடிவடைஞ்சிருது. தன்னுடைய சொந்த மகனையே தன்னுடைய விருப்பு வெறுப்புக்காக கொன்ன ஒரு தாய்க்கு
இவ்வளவுதான் தண்டனை அப்படின்னு நினைக்கும் பொழுது சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும் தான் தோணுது. இது ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை இழந்த கதை கிடையாது. ஒரு குழந்தை தன் அம்மாவால தன்னுடைய வாழ்க்கையை இழந்த கதை. உங்களோட கருத்து என்ன? இவ்ளோ விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்னு நமக்கே தெளிவா புரியும் பொழுது, ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குறைந்தபட்ச தண்டனையான 10 வருட சிறை தண்டனை மட்டுமே குடுத்திருக்காங்க ராக்கிக்கு. இந்த கொடூர தாய்க்கு கிடைத்த தண்டனை போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் பற்றி மேலும் கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறொரு உண்மை கதையோட உங்களை மீட் பண்ண வரேன். பாய்.